वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருதஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரி வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासम् वसिष्ठनर्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। नभस्पृशं दीप्तमनेकवर्णम् व्यात्ताननं दीप्तविशालनेत्रम् दृष्ट्वा हि त्वां प्रव्यथितान्तरात्मा धृतिर्न विन्दामि शमं च विष्णो। दंष्ट्राकरालानि च ते मुखानि दृष्ट्वैव कालानलसन्निभानि दिशो न जाने न लभे च शर्मा प्रसीद देवेश जगन्निवास। இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின்
அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். நபஸ்பிருஷம் தீப்தமனேகவர்ணம் யாத்தானனம் தீப்தவிசாலநேத்திரம் திருஷ்ட்வா ஹித்வா பிரவ்யதிதாந்தராத்மா திருதிம் ந விந்தாமி சமம் ச விஷ்ணோ தம்ஷ்ட்ராகராளானி ச தே முகானி திருஷ்ட்வைவ காலானலசன்னிபானி திஷோ ந ஜானே ந லபே ச சர்ம பிரசீத தேவேஷ ஜகன்னிவாச. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. அர்ஜுனன் நடுங்கினான். இதுதான் கான்செப்ட். முதல்ல பகவானுடைய விஸ்வரூபத்தை சேவிக்கணும் என்று அர்ஜுனன் ஆசைப்பட்டான். தனக்கு அதற்கு தகுதி உண்டா, தான் சேவிக்கலாமா, ஒருவேளை தகுதிக்கு மீறின ஆசை தான் படுகிறோமா என்பதான ஒரு சந்தேகம் அர்ஜுனனுக்கு ஏற்பட்டது. அதனால் பகவானிடத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலேயே பிரார்த்தித்தான். நான் சேவிக்கலாம்னா எனக்கு அந்த பாக்கியம் இருக்குன்னா எனக்கு சேவை கொடுன்னா. அதுக்கு பரமாத்மா ரொம்ப அழகாக சாதாரண கண்ணால் உன்னை பார்க்க முடியாது, என்னை பார்க்க முடியாது, அதுக்காக உனக்கு திவ்ய சக்ஷுஸ், திவ்ய கண்களை அளிக்கிறேன், தெய்வீக கண்ணை அளிக்கிறேன். ஏற்கனவே வியாசருடைய அனுகிரகத்தினால சஞ்சயனுக்கு ஒரு தெய்வீக கண்ணு இவனுக்கு இருக்குது. என்ன சுவாமி இதுதான் சொல்லிட்டு கேளுனர், சொல்லி தான் ஆகணும். காரணம் என்ன, மறுபடியும் மனசில் பதிய வைத்துக் கொள்வதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். மனசில் பதியணும், கான்டெக்ஸ்ட் புரியணும். திடீர்னு நடுவில் ஒரு 4 நாள் கால இந்த சீக்வன்ஸை விட்டுட்டு ஒருத்தர் வந்து உட்கார்ந்து கேட்கிறாருன்னா அவருக்கு என்ன கேடு நடந்தது புரிய வேண்டாமா? அதுவும் தினந்தோறும் நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ். ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக இது போன்ற தொலைக்காட்சிகளில் அடியவங்கள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் செய்யும் பொழுது மக்களுக்கு மனதில் நன்றாக பதிந்தது. காரணம் என்னென்னா, அந்த டைரக்ட் ஃபோக்கஸ் இருந்து, டைரக்ட் கான்சன்ட்ரேஷன் இருந்து, இதை தவிர வேறு விஷயம் கிடையாது. மறுநாள் அவளுக்கு இதை கிடைக்கிற பர்யந்தம் வேறு டிஸ்ட்ராக்ஷன் போகிறதுக்கு வழியே இல்லாமல் இருந்தது. பட் வேறாஸ் இன்றைக்கி அப்படி கிடையாது, எக்காச்சக்கமான டிஸ்ட்ராக்ஷன். அதுக்குள்ளே மெசேஜஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. நிறைய மேட்டர்ஸில் அவள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் உட்காந்துருக்கா, இன்ஸ்டாகிராமில் பிஸியாக இருக்கா, ஃபேஸ்புக்கில் நோண்டின்னு இருக்கா, கொண்டாஞ்சின்னு இருக்கா, எவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி ட்விட்டரில் எக்ஸ் வலைத்தளத்தில் அடிக்கடி பதிவுகள் போட்டுகிட்டே இருக்கா. இது போல் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆகையால் திருப்பி சொல்ல வேண்டியதனுடைய உத்தேசம் அதுதான். மறுபடியும் மனசில் பதியணும். பகுஷோதவியம், பகுதாஷோதவியம், பகுத்யஷோதவியம்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் மனசில் பதியும்ன்றதுனால. இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு பயம் வந்தது, ஒரு ஃபியர் ஃபேக்டர். இப்படியெல்லாம் பெருமாள் சேவை சாதிக்கிறானே, இது முன்னாடி நாம் பார்த்ததே இல்லையே, உக்ரனாக இருக்கானே பெருமாள், தம்ஷ்டாகராளமாக இருக்கிறது, கோர பல்லுலாம் பயங்கர கூர்மையாக தெரிகிறது, அப்படி நசுக்கிற போது பச்சக்கன்னு எல்லாம் ரத்தம்லாம் தெரிக்கிறதுன்னு பார்த்து பயப்படுறோம். நபஸ்பிருஷம் தீப்தம் அநேக வர்ணம்னா, விஷ்ணு சப்தத்தினால என்ன அர்த்தம், விஷ்ணு வியாப்தின்னு சொல்கிறது. எங்கும் நிறைந்திருக்கக்கூடியதான பரம்பொருளை விஷ்ணுன்னு சொல்கிறோம். ஓம் விஸ்வாய நமஹா, ஓம் விஷ்ணவே நமஹா. விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹா. ஓம் விஸ்வாய நமஹா, விஸ்வ சப்தத்தினாலே சொல்லப்படுவோம் பரமாத்மா. இந்த நாமத்தை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சுவாமி ராமானுஜர் வழியில் பராசரப்பட்டர் நமக்கு காண்பிக்கக்கூடிய அர்த்த விசேஷம் இதுதான். ஓம் விஸ்வாய நமஹா. விஸ்வம், அந்த விஸ்வ சப்தம்ன்றது பரமாத்மாவைத்தான் குறிக்கும். அதாவது சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம்னு சொல்லுவார்கள். 4வது வேற்றுமை உறவு என்று அதற்கு பெயர். ஹே விஷ்ணு, எங்கும் பரவி இருக்கக்கூடிய விஷ்ணு, இதம் விஷ்ணுர் விசக்கரமே என்று வேதம் அந்த விஷ்ணு சப்தத்தை கொண்டாடுகிறது. விஷு வியாப்தி, இது பல அர்த்தங்கள் சொல்லுவார்கள் பெரியோர்கள். ஹே பரம்பொருளே, நபஸ்பிருஷம் அப்படின்னார். பரமபத பரியந்தம். இந்த ஆகாயம்னா சாதாரண ஆகாயம், தேவலோகம். அப்போ நமக்கு ஆகாயத்தில் தெரிகிறது, மேகங்கள்லாம் தெரிகிறது. அந்த ஆகாயம் இல்லை, நபஸ்பிருஷம்னா மேலே பரமபத பரியந்தம் அவனுடைய தான திருமேனி வியாபித்திருக்கு. அது அர்ஜுனனுக்கு இங்கே சேவையாக இருது. நபஸ்பிருஷம் தீப்தம், தீப்தம்னா தேஜோ புஞ்சம், ஒளிமயமானது. தீப பிரகாசன்னு 108 திவ்யதேசத்தில் ஒரு க்ஷேத்திர விசேஷம். காஞ்சிபுரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய திருத்தங்கா என்னும் க்ஷேத்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரசித்தமான இடம். அது என்ன, இந்த பகவத்கீதைக்கு சுவாமி ராமானுஜ பாஷ்யத்தை தழுவி அத்தியாச்சரியமான தாத்பரிய சந்திரிகா என்னும் வியாக்கியானத்தை அருளி செய்த வள்ளல் பெருமகனார் சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசகன் அவதார திருத்தலம் தூப்புல் அப்படின்னு பேர். அதுக்கு அந்த தூப்புல்ன்றது ஒரு திவ்யதேசம். பக்கத்துலேயே அந்த தூப்புல் ஒட்டி
ஒரு திவ்ய தேசம் இருக்குது, அதுக்கு திருத்தங்கா என்று பெயர். விளக்கொளி என்பதாக சொல்வார்கள். நீங்கள் ஆட்டோவில் ஏறி விளக்கடி கோவில் போனோம்னா டக்குனு அடிச்சு போய் விட்டுருவோம், ஆட்டோக்காரன் சல்லுன்னு கொண்டு போய் விட்டுடுவோம். விளக்கொளியை மரதகத்தில் திருத்தன்காவில் கலியன் திருநெடுந்தாண்டக பாசுரத்தில் மங்களாசாசனம் பண்ணுறேன். விளக்கொளி என்று பெருமாளுக்கு பேர், தீப பிரகாசன்னு பேர். 108 திவ்யதேசத்தில் இந்த மாதிரி ராகவன் நிறைய பேர் இருப்பா, ரங்கநாதன் நிறைய பேர் இருப்பா, அப்புறம் வரதன் நிறைய பேர் இருப்பா, ஸ்ரீனிவாசன் நிறைய பேர் இருப்பா, ராமன் இருப்பா, கிருஷ்ணன் இருப்பா, கோபாலன் இருப்பா, நரசிம்மன் இருப்பா. ஆனால் தீப பிரகாசன் யூனிக்கான ஒரு திருநாமம் யாருக்கு அப்படின்னு கேட்டால் திருத்தன்கா திவ்யதேசத்தை எம்பெருமானுக்கு மட்டும்தான் விசேஷம். ஏன்னா பரமாத்மாவுடையதான அந்த ஒளி காண்பிக்கப்படுகிறது. ஒளிமயமான பரமாத்மா பகவான் என்று காண்பிக்கிறார். தீப்தம் தேஜோ புஞ்சம் நந்தா விளக்கே அளத்தற்கரியாயின்னு கீழே பாசுரங்கள் பார்த்தோம் இல்லையா? அநேக வர்ணம், எத்தனையோ விசித்திரமான வர்ணனங்கள். வர்ணம்னா கலர்ஸ் அர்த்தம். பெருமாள் திருமேனியில் பலவிதமான விசித்திர வர்ணங்கள் தெரிகிறது. ஏன்னா ஒவ்வொரு ரூபத்தை எடுத்து காண்பிக்கும் பொழுது அந்த ரூபத்திற்கு ஏற்றாற் போல வர்ணங்கள் மாறுகின்றன. சில திருக்கோவில்களில் போய் பெருமாளை சேவித்தோம்னா வர்ணபேரஹா அப்படி சொல்லுவான். ஷிலாபேரஹா, தாருபேரஹா, பட்டபேரஹா, மிருத்பேரஹா, சொதாபேரஹா, வர்ணபேரஹா அப்படின்னு அர்த்தம். பேரர் அப்படின்னா பேரர் அப்படின்ற சப்தத்திற்கு பொருள் என்ன? இந்த ரூபம்னு அர்த்தம். அதாவது மரத்தினால் ஆன பகவான், மண்ணால் ஆன பகவான், கல்லில் செதுக்கப்பட்ட பகவான், துணியில் வரையப்பட்ட பகவான், வர்ணகலாபம் அழகான வர்ணங்களினாலே வர்ணப்பூச்சுகளினாலே அலங்கரிக்கப்பட்ட பகவான். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வட்டபத்திர சாயி என்று பெருமாளை போய் சேவிக்கிறோம். வட்டப்பெரும் கோயிலுடையான்னு பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணின, பெரியாழ்வார் கைங்கரியம் பண்ணின பெருமாள். அவர் தான் பிராச்சீன பெருமாள். அந்த வட்டப்பெரும் கோயிலுடையான் சன்னிதானத்துக்குள்ளே போனோன்னா பெருமாள் அற்புதமானது ஒரு திருமேனியோடு நமக்கு சேவை சாதிப்போம். ஆச்சரியமான திருமேனியோடு சேவை சாதிக்கும். அந்த திருமேனி அப்படியே வர்ணம் பச்சை பச்சையில் பச்சை மாமலை போல் மேனின்னு அழகாக இருக்கும். அப்படியே அந்த திருமேனி இல்லை அழகாக உதட லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு பளிச்சன்னு பெருமாள் சேவை சாதிப்பார். திருக்குறுங்குடி போனோம்னா அங்கே பெருமாள் வர்ண பேரராக சேவை சாதிப்பார். மாதிரி திருத்தன்கா என்னும் திவ்யதேசம், அங்கேயே ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் திருத்தன்கா என்னும் திவ்யதேசம், அங்கே போனால் பெருமாள் வர்ணபேரர். இந்த மாதிரி பல ஊர்களில் உண்டு, எத்தனையோ ஊர்கள் உண்டு. அது அந்தந்த ஊர்களில் ஒவ்வொரு திருமேனிக்கு ஏற்றார் போல வர்ணப்பூச்சுக்கள் பூசப்படுகின்றன. இங்கே வரச்சே என்ன பண்ணணும் அப்படி கேட்டால், இது முழுக்க முழுக்க பெருமாள் திருமேனியில் அநேக பாகூதர வக்ர நேத்திரம்னு பார்க்கறதுனால எத்தனையோ முகங்கள், எத்தனையோ புஜங்கள், எத்தனையோ ரூபங்கள் அப்படிலாம் இருந்தால் அதுக்கு அநேக விதமான வர்ணங்களும் உண்டு. அப்புறம் வியாத்தானனம் அப்படின்னார், அப்படி வாயை திறந்துருக்கான். வியாத்தானனம், நாம் வாயை திறந்தால் அசிங்கமாக இருக்கும். பெருமாள் வாயை திறந்தான்னா அது ஆன குகையை போல் வாயை திறந்துருக்கான். அஹோ வீரியம், அஹோ சௌரியம், அஹோ பாகுபராக்கிரமஹா, நாரசிம்ம பரந்தெய்வம், அஹோ பிலம், அஹோ பலம் அப்படின்வான். பிலம்னா குகைக்கு பேர். குகைன்னு சொல்கிறோம் இல்லையா, குகை மாதிரி வாயை திறக்கிறான்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப 70s கிட்ஸுக்கெலாம் தெரியும். ஒரு ஸ்டெப்சில்ஸ் அப்படின்றதுக்கோசரம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சிங்கம் ஒன்று அப்படின்னு வாயை திறக்கும், ஸ்டெப்சில் சிங்கம் அப்படின்வா. அந்த மாதிரி பெருமாள் வாயை திறந்துன்னு இருக்கான். தீப்த விஷால நேத்திரம், அகன்று ஒளி வீசக்கூடிய, அகன்று இருக்கணும் கண்ணு, அப்படி இடுங்கி போய் அப்படி குட்டி சப்ப கண்ணாக இருக்கக்கூடாது. தீப்த விஷால நேத்திரம் துவா திருஷ்டுவாகி, உன்னை பார்த்த மாத்திரத்தில், ஹே பிரபோ வாசுதேவா, இப்படி உன்னை பார்த்த மாத்திரத்திலே பிரவ்யதிதாந்தராத்மானர், உள்ளுக்குள்ள நடுக்கம், எதுக்குமே பயப்படாத கலங்காத தைரியத்துடன் நின்று சத்ருக்களை நேருக்கு நேர் சந்தித்து பயம் என்றால் என்ன என்று அறியாத அர்ஜுனன் பயப்படுகிறேன் என்கிறான். திருத்திம் சமம் ந லபே, எனக்கு மனசாந்தி ஏற்படலை, தைரியமும் வரல, என்னமோ நம்ம மாட்டிட்டோம், என்னமோ விபரீதம் நடக்க போகிறது. இவ்வளவு பயங்கரமாக பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்கிறானே, நாம் கேட்டது தப்போ, நாம் கேட்டதற்காக காட்சி கொடுக்கிறேன் என்று ஆரம்பித்து தான் கேட்டதற்கு பெருமாள் தன்னை தண்டிக்கப் போகிறானோ என்னும் பயத்தை அர்ஜுனன் வெளிப்படுத்துகிறான். தமுஷ்டா கராளானி, கோரை பற்களினாலே பயங்கரமான கால அனல சன்னிபானினர், பிரளய காலத்து அக்னியை போல நெருப்பு உமிழறது, கால அனல சன்னிபானி.
பிரளயம் வந்துடுத்துனா பாருங்கள், கவலைப்படாதீங்கோ, படித்ததில் பிடித்தது அப்படின்னு ஆகுதிக்கோ, உண்மை பேருண்மை அப்படின்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புறதெல்லாம் நம்பாதீங்கோ. கலியுகம் 2 லட்சத்துக்கு மேலே ஒரு கணக்கு இருக்குது கலியுகத்துக்கு. அப்படிலாம் பார்த்தா நம்ம இந்த கிபி கணக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. கலியுகம் ஆரம்பித்து 5000 தான் வந்திருக்கு. அதுலேயே யுக சந்தி என்பதான கணக்கெல்லாம் சொல்லுவாள். ப்ரீவியஸ் யுகம், இந்த யுகத்துடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணுவாள். அந்த யுக சந்திலாம் இருக்குது. இன்னும் குறைஞ்சது 2.5 லட்சம் வருஷம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் கலியுகத்தினுடைய பூர்த்தி ஏற்படும். நாம தான் இப்போ 2000 அழிஞ்சிரும்னா, 2002 அழிஞ்சிரும்னா, 2010 அழிஞ்சிரும்னா, 2020 அழிஞ்சிரும்னா, சனாதன தர்மத்தின் வழி நடக்கக்கூடியவர்கள் நாமெல்லாம். இதெல்லாம் பார்த்து இந்த கேட்குற மெசேஜ் எல்லாம் நம்ம ஃபார்வர்டும் பண்ணக்கூடாது, பேசவும் கூடாது. இதை பற்றி நாம் அக்னாலஜே பண்ணக்கூடாது. நம்மளை யாரான இதை பற்றி ஒப்பீனியன் கேட்டால் சாரி அப்படின்ட்டு போயிடணும். ஏன்னா நமக்கு நம்ம சித்தாந்தம் தான் பிரமாணம், நம்ம பெரியோர்கள் தான் பிரமாணம். அது சங்கரராக இருக்கட்டும், ராமானுஜராக இருக்கட்டும், அல்லது மத்வராக இருக்கட்டும், இல்லை அந்த வழியில் இருக்கக்கூடிய பல பெரியோர்கள் இருக்கட்டும், எல்லாம் வைதிகரான பெரியோர்கள், வேதத்துடைய வழிநடப்பவர்கள். அவெல்லாம் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கான்னா சும்மாவா விஷயம் தெரியாமலே வியாக்கியானம் பண்ணிருக்கா? நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் அதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்கக்கூடாது, நம்ம லூசு மாதிரி பேசக்கூடாது. ஆனால் அதெல்லாம் நம்பிட்டு போயிடக்கூடாது. நமக்கு என்ன வழின்றது நம்ம மேலையார் செய்வனங்கள்னு நம்ம பெரியோர்கள் காண்பித்த வழியில் தான் நம்ம நடக்கணும். நான் கலியுகம் முடிஞ்சிடும்னா கலியுகம் எப்போ முடியும்? கலியுகம் முடிச்சா நாம் உட்காந்து பார்க்க போகிறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்மளை சொல்கிறேன். நான் அப்படி தான் என்ன சீக்கிரம் போயிடுவோன்னு சொல்கிறியான்னா, நான் ஒவ்வொருத்தரையும் சீக்கிரம் போகணும்னு சொல்லலை. ஒருத்தருக்குன்னு ஒரு வயசு வச்சுக்கோங்க, 120 வயசுலேயே வச்சுக்கோங்களேன், 120 வச்சுக்கோங்க. 2 சஷ்டத்தை பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற வயசு இருக்கட்டுமே. அப்புறம் ஒரு நாள் போக தானே போகிறோம். அப்படி அதுக்குள்ளே ஒன்றும் உலகம் அழிய போகிறதில்ல. அந்த உலகம் அந்த அழியிற சமயத்தில் புஷ்கலம் ஆவர்த்தகம் என்னும் 2 மேகங்கள் அப்படி ஒரு மழையை பொழியும். உலகம் முழுவதும் மழை மேகம் சூழ்ந்து தண்ணீர் வாட்டர் வேர்ல்டு வரும். அதே போல் கால அக்னி என்பதாக பிரளய கால அக்னி நெருப்பானது உலகத்தை சுட்டெரிக்கும். அந்த சமயத்தில் சூரியனுடைய வெப்பத்தெல்லாம் நம்மளால் சகிக்கவே முடியாது. அப்படியே உடம்புல பற்றி எரிஞ்சு போயிடும். ஒரு 10,000 அணுகுண்டு போட்டால் என்ன ஒரு எஃபெக்ட் வரும், அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் வரும் அதில். அதனால் முன்னுடையதான அந்த தேஜஸ் இருக்கே, அதை தாங்க முடியல. கால அனல சன்னிபானி, அனலகான அக்னிக்கு பேர். பிரளய கால நெருப்புக்கு சமமான நெருப்பு. தே முகானி திருஷ்டுவா ஏவ, ஏ வாசுதேவா, உன்னுடைய அந்த முகங்களை பார்த்த மாத்திரத்திலேயே திஷா ந ஜானே, ஒன்றும் புரியல, டைரக்ஷன்ஸே புரியல, கிழக்கு மேற்கு தெரியல. சில பேர் எப்பொழுதுமே தங்களுக்கு டைரக்ஷன் தெரியலன்றத ரொம்ப பெருமையாக பேசிப்பான். உங்கள் வீடு கிழக்க பார்த்துருக்கா தெற்க பார்த்துருக்கான்னா பேபான்னு முழிப்பா. புரியுதா? அதெல்லாம் சாதாரண விஷயம். இப்போ அர்ஜுனன் பயத்தில் திக்கு மறந்துடு, திக்கு தெரியாமல் தவிக்கிறான் அர்ஜுனன். ஒன்றுமே தெரியல. திஷோன ஜானே, இது கிழக்கா இது மேற்கா, இது மேலையா இது கீழையா, நம்ம எப்படி இருக்கோம் அப்படியே தலை சுத்துறது அவனுக்கு. சர்மச்சனலபே, என்ன அது, எனக்கு ஒரு சுகமே இல்லை, ஐயோ ஒன்றுமே புரியல சுவாமி, ஏதாவது கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நம்மளை ஆஸ்வாசப்படுத்திக்கலாம்னா அதுக்கும் வழி இல்லாமல் இருக்கேன். ஹே தேவேஷா, தேவாதிதேவா, ஜெகன்னிவாசா பிரசீத, வாசுதேவா பிரசீத பிரசீத. பிரமாண பிரார்த்திக்கிறோம் இல்லையோ, வினா வெங்கடேஷம் நநாதோ நநாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். பிரசன்ன பிரசீத அப்படின்னு அர்த்தம் பொறுத்தருள வேண்டும், எங்களை அனுகிரகம் செய்ய வேண்டும், சீற்றத்தை விட்டுவிட வேண்டும். பிரசீத பிரசீத தேவேஷ ஜெகன்னிவாச, தேவேஷா ஜெகன்னிவாசா பிரசீத, பொறுத்தருளு பொறுத்தருளு. ஏதாவது அபச்சாரம் செய்து விட்டேனாக நான் இருந்தேனேயானால், பிரபோ ஏதாவது ஒரு அபச்சாரம் ஏற்பட்டிருந்தது என்று நினைத்தாயேயானால் அந்த அபச்சாரத்திலிருந்து நீ என்னை பொறுத்தருள வேண்டும். புரியுதா? இந்த 2 ஸ்லோகமே நபஸ்பிருஷம் தீப்தமனேகவர்ணம் வியாத்தானனம் தீப்த விஷால நேத்திரம் திருஷ்டாஹித்தா பிரவ்யதிதாந்தராத்மா திருதிம் ந விந்தாமி சமம் ச விஷ்ணோ தம்ஷ்ட்ராகராளானி ச தே முகானி திருஷ்ட்வைவ காலானலசன்னிபானி திஷோ ந ஜானே ந லபே ச சர்ம பிரசீத தேவேஷ ஜெகன்னிவாச. அதனால்தான்
இங்கே அர்ஜுனன் பெருமான் நிருசிம்மாவதாரத்தை நினைக்கிறான்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த விஷ்ணு சப்தத்தினால நிருசிம்ம அனுஷ்டுப் மந்திரம் என்று ஒரு மந்திரம் இருக்கிறது. பகவான் ஸ்ரீ நிருசிம்மனை நாம் தியானிக்க வேண்டிய மந்திரம் அது. உபதேசம் பெற்று அதன் மூலமாக ஜபம் செய்ய வேண்டும். அதில் மகாவிஷ்ணு என்னும் ஒரு சப்தம் வரும். அந்த மகாவிஷ்ணு சப்தத்தினுடைய பொருள் சர்வலோகங்களிலும் பெருமாள் வியாபித்திருக்கிறான் என்று அர்த்தமாகிறது. நிறைந்திருக்கிறான் என்று பொருளாகின்றது. எனவே தான் ஹே விஷ்ணு, ஹே தேவேஷ, ஹே ஜெகன்னிவாச. ரொம்ப அழகான பதங்கள் இதெல்லாம். பிள்ளைகளுக்கு யாராவது பெயர் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேவேஷன் என்பதாக பெயர் வையுங்கள், ஜெகன்னிவாசன் என்று பெயர் வையுங்கள். ரொம்ப அழகான பெயர் இதெல்லாம். ஸ்ரீ பகவத்கீதையிலிருந்து எடுத்து அந்த திருநாமங்கள் வைக்கலாமோ இல்லையோ. இஷ்டத்துக்கு பெயர் வைக்கிறோம், நம்ம என்னென்னமோ பெயர் வைக்கிறோம். அதெல்லாம் இப்போ சபையில் கூட சொல்ல முடியாது. சில பேர் பேரை சர்டிஃபிகேட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து அதனுடைய மீனிங் கேட்டால் நாம் அந்த மீனிங் சொல்லக்கூட கூசுகிறது. காரணம் என்ன, அவர்கள் ஏடாவிடமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு இருக்கான். கேட்டால் சம்ஸ்கிருதம்ன்றான். சம்ஸ்கிருதம் இருக்கலாம், ஆனால் அந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதுனாலேயே எல்லா பெயரும் சரியான பெயராகிடுமா? யோசிச்சு பாருங்க. சம்ஸ்கிருதம்ன்றதுனாலேயே பெயரெல்லாம் சரியாக போயிடுமா? அதனுடைய பொருள் என்னன்றதை உணர வேண்டாமா? அந்த உணர்ந்து அதனுடைய பேரை நம்ம புரிஞ்சு பசங்களுக்கு வைக்கணும். ஜெகன்னிவாசன். இந்த பகவத்கீதை கேட்குற சமயத்தில் யாருக்காலும் குழந்தை பிறந்ததுன்னா அழகான பெயர் ஜெகன்னிவாசன் அப்படின்னு வரும். இல்லை பெண் பிறந்ததுன்னா ஜெகன்னிவாசினி என்று பெயர் வைங்கள். பத்மாசனி என்று சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஜெகன்னிவாசினி அதனுடைய ஃபிமினைன் ஜெண்டர், பிராட்டிக்கு திருநாமம். ஸோ பெண்பார் பெயர் சொல் ஜெகன்னிவாசினி. ஷார்ட்டா நிவாசினி நிவாசினின்னு எல்லோரும் கூப்பிடுவீங்க, அப்புறம் ஜெகத்தை கட் பண்ணிடுவீங்க. அப்படி இல்லை, அழகாக ஒரு பெயர் அது. இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. வெறும் பகவத்கீதையை மட்டும் சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பலை. நான் நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தேன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் கொடுக்குறேன். உன்னுடைய முகத்தை பார்த்த உடனே எனக்கு திக்பிரமம் ஏற்பட்டு போச்சு. ஸ்தம்பிச்சு நிற்கிறேன். எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்கிறது, நடுங்கிறது. உன்னை கண்ட மாத்திரத்தில் என்னுடைய மனசு பயந்து குழம்பி போயிடுது. உடம்புல பேலன்ஸுன்றது கிடையவே கிடையாது அப்படின்னு அர்த்தம். நபஸ்பிருஷம்னு அர்த்தம் பரமபரத்தளவிற்கு வியாபித்திருக்கக்கூடிய பகவானுடைய திருமேனி. வானளாவ இருக்கிறதுனா இந்த வானம்லாம் இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே போறவே போகாது. அதெல்லாம் தாண்டி இருக்கிறது. திருத்திம் நவிந்தாமி, அது ரொம்ப அழகாக சொல்கிறான் அர்ச்சனன். என்னால் என்ன பேர் பண்ண முடியல, என்னால் என்னை தாங்கிக்க முடியல. எனக்கு ஏதாவது ஹோல்டு இருந்தால் ஏதாவது பிடிச்சிக்கலாமா, ஏதாவது நிற்கலாமா, ஆசையம் அப்படி தள்ளாடுறது, கை காலெலாம் விட்டு போகிறது, தொப்புரி கீழே விழுந்துற மாதிரி இருக்குது, தரைக்கு கீழே பூமி நழுவுறதுன்றாலும் இல்லையோ, தலை சுற்றுறது, பிபி வந்துடுத்துன்னா தலை சுற்றுறதுன்றாலும் இல்லையோ. அந்த மாதிரி அர்ஜுனன் பயத்தில் பிபி வரலாமே, பயம் ஏற்படலாமே. அந்த பயத்தில் தான் எல்லாமே உண்டாருது. திருத்திம் ந விந்தாமி ஷமம் அப்படி. ஷமம்னா மனசில் ஒரு அமைதி. சரி பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அமைதிப்படுத்திப்போம், கொஞ்சம் நம்ம மனத்தை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்போம், மனசை கொஞ்சம் தேர்த்திப்போம் அப்படின்ற மாதிரியாவது ஒரு தேறுதல் இல்லை. ஹே தேவேஷ ஜெகன்னிவாசா பிரசீத பிரசீத, அனுக்கிரகம் செய்ய வேண்டும், நான் இழந்ததை மறுபடியும் பெற வேண்டும். என்ன எழுந்துட்டேன், தள்ளாடுறேன், நாக்கெல்லாம் உலர்ந்து போச்சு, மனசு குழம்புறது, திக்குகள் தெரியல, நிற்க முடியலை, பயந்து பலவிதமான துன்பங்களில் ஆழ்ந்திருக்கிறேன், மறுபடி நான் பழைய நிலைமைக்கு வர வேண்டும். அப்படின்னா என்ன, அர்ஜுனன் ஏண்டாப்பா இவர்கிட்ட போய் கேட்டோன்னு நினச்சிப்பானா? இல்லை, அர்ஜுனனுக்கு என்ன பயம் வந்து கொடுத்து, நாம் ஏதோ அபச்சாரப்பட்டோம் போல இருக்கு, பெருமாள் தன்னுடைய சீற்றத்தை வெளிப்படுத்துகிறான். அப்படித்தான் நாம் யோசிக்கணும். நமக்கு சில துன்பங்கள் ஏற்படுகிறது, சில சமயத்தில் நமக்கு ஏதோ சில கஷ்டங்கள் உண்டாகிறது. அந்த கஷ்டங்களிலிருந்து நாம் நம்மை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக நாம் பிரயத்தனப்படுறோம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நாம் அந்த சமயத்தில் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னா, நாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்புக்கு பெருமாள் நமக்கு தண்டனை கொடுக்குறாருன்றதை சரியாக புரிஞ்சுக்கணும். நாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்புக்கு பெருமாள் நமக்கு அந்தந்த சமயத்தில் ஒரு சிக்ஷை, ஒரு தண்டனையை நமக்கு கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும்.
அந்த மாதிரி அர்ஜுனன் நினச்சுட்டான், நாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், பெருமாள்கிட்ட பிரார்த்திச்ச உடனே பெருமாள் அற்புதமாக விஸ்வரூபத்தை காண்பிச்சார். ஆனால் அந்த விஸ்வரூபத்தில் இவ்வளவு பயங்கரங்களை காண்பிக்கிறார் அப்படின்னா நாம் ஏதோ தவறு செய்திருக்கிறோம், நாம் ஏதோ குற்றம் புரிந்திருக்கிறோம். அதனால் என்னுடைய குற்றங்களை எல்லாம் பொறுத்தருள வேண்டும். சர்வாபராதான் க்ஷமஸ்வ அப்படின்னு சொல்லுவா. எல்லா அபராதங்களையும் பொறுத்து கொள்ளுங்கள் எம்பெருமானே, செய்த குற்றம் நற்றமாகவே கொள். நான் எல்லா குற்றங்கள் செய்திருப்பேன், பாவமே செய்து பாவியானவன். அதில் ஏதாவது ஒரு நல்லது கிடச்சிருக்குமே, ஏதாவது என்ன தெரியாமல் ஒன்று பண்ணியிருப்பேனே, அதுக்கெல்லாம் நீ என்னை அனுகிரகம் பண்ணணும்னு. அப்படித்தான் பார்த்து பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான். இல்லைன்னா சாத்தியமே இல்லை. இல்லைன்னா நம்மளெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்ன? நாம் செய்திருக்கக்கூடிய பாபங்கள், கர்ம வினைகள் அவ்வளோ இருக்குது. இப்போ அர்ஜுனனுக்கு பெரிய பயம் என்ன, ஃபியர் ஃபேக்டர் என்ன? தானேதோ தவறு செய்து விட்டோம். ரொம்ப சாதாரணமாக நாம் நினச்ச விஷயம் இல்லை இது. ரொம்ப டீப்பாக பார்த்தோம்னா நிறைய உள்ளுக்குள்ள விஷயங்கள் இருக்குது. இதனால் பெரும் தீங்கு ஏதாவது வந்து விடுமோ, ஆபத்து ஏதாவது விளைந்து விடுமோ, அவசரப்பட்டு பெருமாளிடத்தில் நாம் ஏதாவது சுவாதீனமாக கேட்டுட்டோமோ, இதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வருவது என்று தெரியாமல் அர்ஜுனன் பயந்து மனம் குலைந்து தான் மீண்டும் அந்த பழைய நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகவே பிரார்த்திக்கிறான். புரியுதா? மீண்டும் அந்த பழைய நிலைக்கு வரணுமே, வந்தால் தானே முடியும், வரலாம் முடியாது. பெருமாள் பழைய நிலைமைக்கு வரணும். அது அப்புறம் வாசுதேவா அவனுடைய பழைய ரூபத்தையே காண்பினா, கையில் பிடித்த உழவுகோலும் சேனாதூளி தூசரிதமான திருக்குறள் கற்றைகளும் சேர்த்தேருக்கு கீழே நாற்றின திருவடிகளுமாய் சாரத்திய வேஷம்னு அப்படி அழகாக டாய் அப்படின்னு பெருமாள் அந்த சாரத்தியத்தோட பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானேன்னு வந்து நிற்க போகிறான். ஆனால் இப்போ சேவிக்கிறது அதிசயித்தமானதொரு விஸ்வரூபம், மண்ணையும் விண்ணையும் கடந்த போனதான விஸ்வரூபம் என்று பார்க்கிறோம். நபஸ்பிருஷம் தீப்தம் அநேகவர்ணம் வியாத்தானனம் தீப்த விஷால நேத்திரம். அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க, எப்படியெல்லாம் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்தான் என்று அர்ஜுனனுடைய வாயிலாகவே நாம் பார்க்கலாம். நபஸ்பிருஷம்னா பரமபரம் பர்யந்தம் அவனுடைய திரு அபிஷேகம்னு சொல்லக்கூடிய சிரோபாகம் அவ்வளோ தூரம் போயிடுது. நபஸ்பிருஷம் தீப்தம் அநேக வர்ணம் வியாத்தானனம் தீப்த விஷால நேத்திரம். அறிவுத்து தீவிழித்து இவையா வெறிவட்ட கண்கள், இவையா வெறிவட்ட கண்கள், அறி பொங்கி காட்டும் அழகு. தீப்த விஷால நேத்திரம் திருஷ்டுவாஹி त्वा प्रव्यथितान्तरात्मा दृष्ट्वाहि त्वा प्रव्यथितान्तरात्मा. त्वाम दृष्ट्वा त्वाम त्वा ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். கிருஷ்ணாவனை பார்த்து உள்ளம் நடுங்குகிறது, நெஞ்சம் பதைக்கிறது, வாய் குழறுகிறது, கண்கள் இருளடைந்து விடுகின்றன, மனம் குழம்பினதினாலே எனக்கு திசைகள் கூட தெரியவில்லை. திருதிம் நவிந்தாமி சமம் ச விஷ்ணோ. விஷ்ணோ அந்த வியாத்தாரணம் வியாப்தி, வாயை திறந்துட்டுருக்கான், எங்கும் நிறைந்திருப்பவன். ஹே விஷ்ணோ தம்ஷ்டாகராளாணி சத்தே முகானி. கோரைப்பல் கடவாய்ப்பல், பயங்கரமான கோரைப்பலுடன் கூடியவனாக காலான் தம்ஷ்டாகராளாணி சத்தே முகானி. இந்த முகம்ன்ற சப்தத்திற்கு சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப அழகாக பார்க்கணும். முகம்னா முகம்னு அர்த்தம், முகம்னா வாயின்னு ஒரு அர்த்தம் உண்டு. சம்ஸ்கிருதத்தில் ரெண்டு விதமாக அர்த்தம். முகம்னா மூஞ்சி முகம், அப்புறம் முகம்னா வாய்க்கு அர்த்தம் உண்டு. தம்ஷ்டாகராளாணி சத்தே முகானி திருஷ்ட்வைவ காலானல சன்னிபானி. பிரளய காலத்து நெருப்பு போல கொதிக்கிறது. வெறும் ஃப்ளேம்ன்றாலும் இல்லையோ, புஷ் 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 புஷ்ன்னு அந்த நெருப்பு அடிச்சதுலாம் எப்படி இருக்கும், நாலு பக்கம் நெருப்பு வீசித்தலாம் எப்படி இருக்கும். திஷோ ந ஜானே, மாற்றி மாற்றி நெருப்பு பக்கம் கங்கு வீசுறது, அதனால் திசைகள் தெரியல, சுற்றுறது தலை,
நம்ம கிழக்க பக்கம் நின்றோமா மேறு பக்கம் நின்றோமா எப்படின்னு தெரியல, அப்படியே சுற்றுறது. திஷோஹோ ந ஜானே ந லபே சர்ம, என்னையும் நான் உணரவில்லை, எனக்கு சுகம் ஏற்படவில்லை. சுகம்னா பயம் இல்லாமல் நிர்பயமாக சௌக்கியமாக பாட்டுக்கு கேஷுவலாக இருக்கிறதுக்கு பேர் தான் சுகம். இங்கே அதுக்கு எங்கே வாய்ப்பு? அதுக்குதான் வாய்ப்பு இல்லையே. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. சுகம் ந திஷோ ந ஜானே ந லபே ச ஷர்ம ந லபே ச ஷர்ம பிரசீத தேவேஷ ஜகல் நிவாச, பிரசீத தேவேஷ ஜகல் நிவாச. இந்த பிரசீதன்றது ஒரு பெரிய விசேஷம். பெருமாள் எவ்வளவு கோபத்தோடு இருந்தாலும் அந்த பெருமாளுடைய கோபத்தை ஆற்றக்கூடியது இது போன்றதான பிரார்த்தனை. பெருமாள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணி நாம் நம்மளை ஒப்படைக்கணும். நான் பண்ணிவிட்டேன், சர்வாபச்சாரான் க்ஷமஸ்வா, சர்வாபச்சாரான் க்ஷமஸ்வா, உபச்சாராபதேசேன கிருத்தானி அகரகர்மயா அபச்சாரான் இமான் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தமா. ஏ வாசுதேவா, உபச்சாரம் உனக்கு பிரியம், உனக்கு விசேஷமானது என்னும் நினைப்பில் நான் செய்திருக்கக்கூடிய பல அபச்சாரங்களை எல்லாம் நீ பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். அந்த பிரார்த்தனையை இப்பொழுது அர்ஜுனன் செய்கிறான். நபஸ்பிருஷம் தீப்தமனேகவர்ணம் வியாப்தானனம் தீப்த விஷால நேத்திரம் திருஷ்ட்வா ஹித்வா பிரவ்யதிதாந்தராத்மா திருதிம் ந விந்தாமி சமம் ச விஷ்ணோம் தம்ஷ்டாகராளானி ச தே முகானி திருஷ்ட்வைவ காலானல சந்நிபானி திஷோ ந ஜானே ந லபே ச சர்ம பிரசீத தேவேஷ ஜகன்னிவாச. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. நபஸ்பிருஷம் தீப்தமனேகவர்ணம், நபஸ்பிருஷம் தீப்தமனேகவர்ணம் யாத்தானனம் தீப்த விஷாலநேத்ரம், யாத்தானனம் தீப்த விஷாலநேத்ரம் திருஷ்ட்வா ஹி த்வாம் பிரவ்யதிதாந்தராத்மா, திருஷ்ட்வா ஹி த்வாம் பிரவ்யதிதாந்தராத்மா ஹிருதிन्न விந்தாமி சமம் ச விஷ்ணோ, ஹிருதிन्न விந்தாமி சமம் ச விஷ்ணோ தம்ஷ்ட்ராகராளானி ச தே முகானி, தம்ஷ்ட்ராகராளானி ச தே முகானி திருஷ்ட்வைவ காலானலசன்னிபானி, திருஷ்ட்வைவ காலானலசன்னிபானி दिशो न जाने न लभे च शर्मा, दिशो न जाने न लभे च शर्मा प्रसीद देवेश जगन्निवास. प्रसीद देवेश जगन्निवास. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். நபஸ்பிருஷம் தீப்தமனேகவர்ணம் யாத்தானனம் தீப்த விஷாலநேத்ரம் திருஷ்ட்வா ஹி த்வாம் பிரவ்யதிதாந்தராத்மா திருதிन्न விந்தாமி சமம் ச விஷ்ணோ தம்ஷ்ட்ராகராளானி ச தே முகானி திருஷ்ட்வைவ காலானலசன்னிபானி திஷோ ந ஜானே ந லபே ச சர்ம பிரசீத தேவேஷ ஜகன்னிவாச. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்ய துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்ய, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வை ஸ்ருதிஹி. ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது, பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்போது நாம் எல்லாரும் கேட்கலாம். சஞ்சரதர சுதா மதுர த்வனி
सुवेशम् प्रचुर पुरन्दर धनुरनुरजित मेरुरमुदित सुवेशम् रासे हरिमेघ विहित विलासम् रासे हरिमेघ विहित विलासम् विपुल पुलक भुज पल्लव बलहित पल्लव युवति सहस्रम् विपुल पुलक भुज पल्लव बलहित पल्लव युवति सहस्रम् विपुल पुलक भुज पल्लव बलहित पल्लव युवति सहस्रम् करचरणोरसि करचरणोरसि मणिगणभूषण करचरणोरसि मणिगणभूषण करचरणोरसि मणिगणभूषण करचरणोरसि मणिगणभूषण करचरणोरसि मणिगणभूषण करचरणोरसि मणिगणभूषण किरण विविक्तवीशम् रासे हरिमिग विहित विलासम् रासे हरिमिग विहित विलासम् स्मरति मनो मम कृतपरिहासम् रासे हरिमिग विहित विलासम् श्रीजयदेव वनितामति सुन्दर श्रीजयदेव वनितामति सुन्दर श्रीजयदेव वनितामति सुन्दर मोहन मधुरिपूरूपम् श्रीजयदेव भणित
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். அத க்ஷமா பிரார்த்தனா யதக்ஷரபதப்ரஷ்டம் மாத்ராஹீனம் ச யத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. அத பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அத லோகக்ஷேம பிரார்த்தனா சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அத மங்களம் ஸ்ரீயः காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்ச்சினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.